ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய அருங்குடை இல்லத்துல அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம்மளாம் என்னைக்கோ புனிதர்களாக மாறி இருக்கணும். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா, மாற்றம் ஏற்படுகிறதா? தெரிவிக்கக்கூடியவங்க அன்பை குறித்து மன்னிப்பை குறித்து சொன்னவன புல்ல அரிக்கும். ஏ அப்பா, கடவுள் இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாருப்பா, அற்புதங்களை செஞ்சிருக்கிறாருப்பா, என் வாழ்க்கையில மாற்றம் வரணும்ப்பா, அப்படி எல்லாம் நினைப்போம். வீட்டுக்கு போன உடனே தான் தெரியும் அந்த இயல்பு அப்படியே தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய அருங்குடை இல்லத்தில் பொங்கல் நற்செய்தி பெருவிழா நடந்தது. மக்கள் நீங்கள் எல்லாருமே வந்து பங்கெடுத்தீங்க. இரவு அந்த ஆராதனை முடிந்த பிறகு அந்த நற்செய்தி பெருவிழாலாம் முடிஞ்சிருச்சு. அப்போது ஒரு கல்லூரியினுடைய பேராசிரியர், அவர் வந்து ஒரு ஜெபக்குழுலாம் வந்து நிறையா வச்சுருக்கிறாங்க. அவர் வந்து பார்க்குறாங்க, நானும் அவரை பார்க்குறேன். நான் அப்பப்போ நான் வருவேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி என்று சொன்னாங்க. ரொம்ப அருமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது அந்த சார் வந்து சொல்கிறாரு, இன்றைக்கு மாணவர்கள், கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப குற்ற உணர்வோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஃபாதர். அவங்க வந்து நிறைய ஆண்டவருடைய வார்த்தைக்கு வந்து நேரம் கொடுக்குறாங்க, செலவிடுறாங்க. அதனால் வந்து கொஞ்ச நேரம் கூட, ஒரு 10 நிமிஷம் கூட வந்து இதயத்தில் வந்து இருக்க மாட்டேங்குது. இங்கே கேட்குறாங்க, ரோட்டுக்கு போன உடனே அது என்ன ஆயிடுதுன்னா மீண்டுமாக பழைய இயல்புக்கு வந்து மாறக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லி இன்றைய மாணவர்கள், இன்றைய இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு யதார்த்தத்தை பகிர்ந்து கொண்டார். உண்மையிலேயே அதை கேட்ட உடனே எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. இன்றைக்கு நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை காலையிலிருந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு சில பேர் திருப்பலிக்கு வந்தாங்க, ஆனால் ஒரு சில பேர் ஆண்டவருடைய வார்த்தையை காலையிலிருந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய வார்த்தை இங்கே நம்முடைய அருங்குடை இல்லத்தில் அறிவிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றது. நம்மளாம் என்னைக்கோ புனிதர்களாக மாறி இருக்கணும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அன்பை பற்றி எவ்வளவு பிரசங்கம் வச்சிருக்கிறோம், கேட்டு இருக்கிறோம். மன்னிப்பை பற்றி எவ்வளவு பிரசங்கம் நம்ம வந்து கேட்டு இருக்கிறோம். விட்டு கொடுத்தலை பற்றி எவ்வளவு மறைவுரை நாம் வந்து கேட்டு இருக்கிறோம். அதுவும் வகை வகையா தினுசா ஆளுக வர்றாங்க, மக்கள் வர்றாங்க, இறை ஊழியர்கள் வர்றாங்க, அருட்தந்தையர்கள் வர்றாங்க. அவங்கவுங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய அந்த அனுபவத்தை, கடவுளுடைய அந்த கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த தூண்டுதலை என்ன செய்யறாங்க அப்படின்னா, தங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக இறை வார்த்தையினுடைய பின்புலத்துல என்ன செய்யறாங்க, ஆண்டவருடைய வார்த்தையை அறிவித்து கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவருடைய வார்த்தைய கேட்டுட்டு இருக்கிறோம். ஏன்னா வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறதா, மாற்றம் ஏற்படுகிறதா? அதான் இன்றைய இறை வார்த்தை வழிபாடு நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆழமான சிந்தனை. அந்த பேராசிரியர் வந்து தன்னுடைய அனுபவத்தை வந்து பகிர்ந்து கொள்றாரு. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலையும் என்ன செய்யறோம் அப்படின்னா, ஏதோ ஒன்று தடுக்குது, ஏதோ ஒன்று. இங்க அப்படியே சொன்ன உடனே ஒருவேளை நற்செய்தி அறிவிக்கக்கூடியவங்க அன்பை குறித்து மன்னிப்பை குறித்து சொன்ன உடனே புல்ல அரிக்கும். ஏ அப்பா, கடவுள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறாருப்பா, அற்புதங்களை செஞ்சிருக்கிறாருப்பா, என் வாழ்க்கையில மாற்றம் வரணும்ப்பா, அப்படியெல்லாம் நினைப்போம். வீட்டுக்கு போன உடனே தான் தெரியும் அந்த இயல்பு அப்படியே தான் இருக்கிறது. நம்முடைய பழைய இங்க வந்தப்ப நம்முடைய சிந்தனைகள் ஒரு மாதிரி இருக்கிறது. வீட்டிற்கு போன உடனே நம்முடைய சிந்தனைகள் என்ன அப்படின்னா, நம்ம எப்படி இருந்தோமோ அதே நிலைக்கு வந்து செல்லக்கூடிய, மாறக்கூடிய ஒரு நிலை. அப்ப என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய இறை வார்த்தையை எப்படிப்பட்ட மனநிலையோடு நம்ம வந்து கேட்கிறோம். இன்றைக்கு ஒரு மனுஷன் வந்து பழைய ஏற்பாட்டில் அது முதல் வாசகத்துல ஒரு மனுஷன் நற்செய்தி வந்து அறிவிக்கிற உடனே அங்க வந்து என்ன நடக்குது அப்படின்னா, ஆடு மாடுகளுக்கு கூட அங்க வந்து நோன்பு இருக்க வைக்கிறாங்க. பார்க்கிறோம் நினிவே நகரத்துல அந்த ஆடு மாடுகளுக்கு கூட அங்க வந்து நோன்பு இருக்கக்கூடிய, தவம் இருக்கக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு அங்க வந்து தள்ளப்படுகிறார்கள். இன்றைக்கு நாம எல்லாருமே, நானா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நீங்க வந்து என்னை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் விரும்புறேன், நான் வந்து உங்களை புகழ்ந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்களும் விரும்புறீங்க, உங்களுடைய பிள்ளைகளும் அதைத்தான் விரும்புறாங்க. அப்ப இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு தவறு நடக்கிறது, அதை நெறிப்படுத்த நமக்குள்ள வந்து என்ன அப்படின்னா அந்த திராணி இல்லை, தைரியம் இல்லை. நம்ம ஏன் சொல்லுவானே, நம்ம ஏன் வேலியில போற அந்த ஓனான வேட்டிக்குள்ள வந்து இழுத்துக்குவானே என்கிற ஒரு பிரச்சனை, கண்டுகொள்ளாமல் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை நம்ம எல்லாத்துக்குள்ளேயும், திருச்சபைக்குள்ளேயும் இருக்கிறது, திருச்சபை வழிநடத்தக்கூடிய தலைவர்களுக்குள்ளும் இருக்கிறது, அதே போல இறை மக்கள் உங்களுக்குள்ளும் இருக்கிறது. You don't scratch my back, I will not scratch your back. ஓ முதுக நான் ஓ முதுக தொட மாட்டேன், நீ என் முதுகு சொரிஞ்சு விடாத. அதான் அதனுடைய வந்து ஒரு அர்த்தமாக இருக்கிறது. அப்ப என்ன அப்படின்னா,
உன்னால முடிஞ்ச அளவுக்கு நன்மை செய்யு. இல்லையா, உன் வாழ்க்கை நீ தவறா வாழ்ந்துட்டு இருக்கிறியா, போலியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியா, இரட்டைத்தனமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறியா, அது நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ என்கிற ஒரு கண்டுகொள்ளாத ஒரு மனநிலை. அப்ப இன்றைக்கு ஒரு தவறு நடக்கிறது, அந்த தவறை சுட்டி காட்ட முடியல. ஆனால் இங்கு ஆண்டவர் யோனாவை அனுப்புகிறார். யோனா போறாரு, பல போராட்டங்களை கடந்து என்ன செய்யறாரு அப்படின்னா யோனா போறாரு, ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கிறார். அந்த வார்த்தை மகிழ்ச்சியான செய்தியா இல்ல, ஒரு நெருடலான செய்தி. 40 நாள்ல நீங்க மனம் மாறல, நீங்க எல்லாம் செத்து பெறுவீங்கடா, அப்படிதான் சொல்றாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இடத்துல இருந்து நான் உங்களுக்கு அப்படி ஆண்டவருடைய வார்த்தை அறிவிச்சேன் அப்படின்னா நீங்க அடுத்த வாரம் அருங்குடையிலத்துக்கு வருவீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் கிடக்கிறான் சாமியார், வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கிறான், சொல்லுவீங்களா மாட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். எதுக்கு பிரைஸ் தி லார்ட் சொன்னீங்க? யோசித்து பாருங்க. அப்ப பாருங்க, பல நேரங்கள்ல நம்முடைய வாழ்வு முறை அப்படிதான் இருக்கிறது. அப்போ இங்கு ஒருவர் என்ன செய்யறார் அப்படின்னா மகிழ்ச்சியான செய்தியை கொண்டு போகல. யோனா இறைவாக்கினர் நினிவே நகர மக்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி கொடுக்கல. அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை, யதார்த்தத்தை என்ன செய்யறார் அப்படின்னா அவர் வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை நெறிப்படுத்த முடியல, அல்லது ஒரு மனைவி தன்னுடைய கணவனை நெறிப்படுத்த முடியல. அதான் இன்றைக்கு திருமணத்திற்கு புறம்பான உறவு. பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகள் நெறிப்படுத்த முடியல. ஒத்த பிள்ளையை பெற்றுக்கிட்டு ஒன்னே ஒன்று கண்ணே கண் அப்படின்னு என் புள்ள ஐயோ என் புள்ள போயிரு, ஐயோ என் புள்ள போயிரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சாமியார்கிட்ட ஃபாதர் என் பையன் மனசே மாற மாட்டேங்கிறான் ஃபாதர், கொஞ்சம் ஜெபம் பண்ணி விடுங்க. வீட்டுல 24 மணி நேரம் உங்க வீட்டுல தான் பையன் இருக்கிறான், உங்களை பார்த்துதான் உங்களுடைய பிள்ளை வளருகிறான். அப்படி வளருகின்ற பொழுது உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய வாழ்க்கை முறைகள், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யறேன் அப்படின்னா உங்களுடைய மகனோ மகளோ அதை உற்று நோக்குகிறார்கள். இன்றைக்கு நீங்க கெட்ட வார்த்தை பேசுறீங்க அப்படின்னா பையன் பார்க்கிறான், நீங்க சிகரெட் குடிக்கிறீங்க அப்படின்னா பையன் பார்க்கிறான். அதை என்ன செய்யறான் அப்படின்னா நாளைக்கு எதிர்காலத்துல கொஞ்ச நாளைக்கு மறைவா செய்வான், அதற்கு அடுத்தபடியாக நேரடியாக செய்யக்கூடிய ஒரு நிலை. அப்ப நமக்கு இதை நெறிப்படுத்தக்கூடிய தைரியம் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இங்கு யோனா இறைவாக்கினர் போகிறார், ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிறார். அந்த அறிவித்த உடனே அந்த வார்த்தை மகிழ்ச்சியான செய்தி அல்ல, ஒரு கடினமான சம்பவம். நீங்க எல்லாம் அழிஞ்சு போயிருவீங்கப்பா சொன்ன உடனே அங்கு மனம் மாறுகிறார்கள், வாழ்க்கையை மாற்றுகிறார்கள். புனித அகஸ்தினார் சொல்றாரு, ஒப்புகைகள் என்கிற புத்தகத்தில் சொல்றாரு, ஆண்டவர் இறைவா நான் என்னை அறிவேனாக, நான் உம்மை அறிவேனாக. அது என்ன? நான் என்னை அறிவேனாக, நான் உம்மை அறிவேனாக. என்ன அர்த்தம்? என்னைய தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா நான் ஆண்டவரை தெரிந்திருக்கிறேன், ஆண்டவர் எனக்குள்ளாய் குடிகொண்டிருக்கிறார், அந்த ஆண்டவர் எனக்குள்ளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நான் என்ன செய்யணும்? என்னை பற்றி நான் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 30 ஆண்டுகள். புனித அகஸ்தினார் தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, தன்னை பற்றி உணர்ந்து கொள்வதற்கு அவர் எடுத்துக்கொண்ட காலம் 30 ஆண்டுகள். ஏறக்குறைய 17 ஆண்டுகள் அந்த அவருடைய தாய் மோனிகா என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டிருக்கிறார். ஆனால் இவர் என்ன செய்யறார் அப்படின்னா ஒரு தாந்தோன்றுத்தனமான வாழ்க்கை, அறிவாளி புத்திசாலி. இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் எப்படி அறிவாளிகளாக இருக்கிறார்களோ, ரொம்ப ஷார்ப்பா புத்திசாலியா இருக்கிறாங்களோ, அதே போல அன்றைய காலகட்டங்களில் புனித அகஸ்தினார் ரொம்ப புத்தி கூர்மை வாய்ந்தவராக, அதே போல அறிவாளியாக இருந்தார். ஆனா அது அவருக்கு பலன் கொடுக்கல. அவருக்கு ஒரு இறைவார்த்தை மனமாற்றத்தை ஏற்படுத்தியது. எடுத்து வாசிங்க, ரோமேற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14 எடுத்து வாசிங்க. ரோமேற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. பகலில் நடப்பது போல மதிப்போடு நடந்து கொள்வோமாக. என்னவா? களியாட்டம், குடிவரி, கூடா ஒழுக்கம், காமவெறி, சண்டை சச்சரவு ஆகியவற்றை தவிர்ப்போமாக. தீய இச்சைகளை தூண்டும் ஊனியல்பின் நாட்டங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவை அணிந்து கொள்ளுங்கள். அப்ப பகலில் நடப்பது போல இரவில் நடப்போமாக. அப்ப இவருக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா ஆண்டவரை பற்றி தேடுதல் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிக்கின்றது. ஆயர் அம்புரஸ் அவர்கள் சந்திக்கிறாரு. சந்திச்ச உடனே கடவுள் யார் என்பதை குறித்து விளக்குகிறார்.
அப்போ கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படக்கூடிய அந்த அந்த வேளையில பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு குரல் கேட்கிறது, எடுத்து வாசி எடுத்து வாசி அப்படின்னு ஒரு குரல் வந்து கேட்கிறது. இவர் என்ன செய்யறாரு, இவருக்கு எது ஞாபகம் வருது அப்படின்னா அந்தோனியாருடைய வாழ்க்கை அனுபவம் ஞாபகம் வருகிறது. அந்தோனியார் வந்து மறைவுரை ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு, அவர் குருவார் வந்து மறைவுரை வைத்து கொண்டு இருக்கிறாங்க. நீ வந்து என்னுடைய சீடரா இருக்கணும் அப்படின்னா எடுத்து வாசிங்க, மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 21 எடுத்து வாசிங்க. மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறைவார்த்தை 21. அதற்கு இயேசு, நீ செல்வராக இருக்க விரும்பினால், நீர் நிறைவுள்ளவராக இருக்க விரும்பினால் நீர் போய் உம் உடைமைகளை விற்று ஏழைகளுக்கு கொடும், அப்பொழுது விண்ணகத்தில் நீர் செல்வராய் இருப்பீர். அப்போ இவருக்கு என்னன்னா எடுத்து வாசின்னு கேட்ட உடனே இவருக்கு வந்த அனுபவம் புனித அந்தோனியாருடைய அனுபவம். அந்தோனியாருக்கு இப்படி சொல்ல கேள்விப்பட்டு இருக்கிறேனே, யாரோ ஒரு சாமியார் பூசல பிரசவம் வச்சு இருக்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே ஓடுறாரு, எடுத்து வாசிக்கிறாரு. எடுத்து வாசித்த பொழுது வந்த இறை வார்த்தை தான் ரோமருக்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14. அந்த இறை வார்த்தையை வாசிக்கிறாரு. அதன் பிறகு அவர் நல்ல மகனாக உருமாறுகிறார். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு புனிதருக்கும் ஏதோ ஒரு இறை வார்த்தை வந்து என்ன செஞ்சிருக்கிறது அப்படின்னா ஒரு மாற்றத்தை, மனமாற்றத்தை, கடவுள் பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஒரு வாழ்வை, அந்த சூழலை வந்து உருவாக்கி கொடுத்திருக்கிறது. புனித அகஸ்தினாருக்கு வந்து பகலில் நடப்பது போல இரவில் நடப்போமாக ரோமேற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 13 மற்றும் 14 எப்படி உதவியாக தூண்டுதலாக இருந்ததோ, அதே போல புனித அந்தோனியாருக்கு மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 19 இறை வார்த்தை 21 எப்படி தூண்டுதலாக இருந்ததோ, அதே போல புனித சவேரியாருக்கு ஒரு உலகமெல்லாம் தமதாக்கி கொண்டாலும் தம் ஆன்மாவை இழப்பாரனில் அதனால் வரும் பயன் என்ன என்கிற இறை வார்த்தை எப்படி மனமாற்ற ஏற்படுத்தக்கூடியதாக இருந்ததோ, நிச்சயமாக இந்த இறை வார்த்தை, இந்த விவிலியம் நம் ஒவ்வொருவருக்கும் மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொக்கிஷம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். அப்ப இந்த இறை வார்த்தை நாம் கேட்கின்ற பொழுது, இந்த இறை வார்த்தை நாம் வந்து வேரூன்றுகின்ற பொழுது, இந்த இறை வார்த்தை நமக்குள்ளாய், நம்முடைய இதயத்திற்குள்ளாய் கடந்து வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கவலைப்படாதீங்க. நம்ம வந்து ஐயோ நான் தோற்று போயிட்டோமே, குற்ற உணர்வோடு வாழ வேண்டிய தேவையில்லை. ஏன் அப்படின்னா கடவுள் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் உண்மையா வாழ முயற்சிக்கிறேன். சமீபத்தில் ஏறக்குறைய ஒரு 16 to 18 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞன் அருங்கொடையிலத்துக்கு வந்து என்னை வந்து பார்க்கிறாரு. அப்போ வந்து போர்னோகிராஃபி அடிக்ஷன், அந்த அதுக்கு வந்து என்ன செய்யணும்னா அவர் ரொம்ப அந்த ப்ளூ ஃபிலிம் பார்ப்பதற்கு, ஆபாச படங்களை பார்ப்பதற்கு அவர் அடிமையாகி இருக்கிறார். பகிர்ந்து கொள்றாரு, ஃபாதர் நான் இந்த மாதிரி தியானத்துல பங்கெடுத்த பிறகு நல்ல பாவரிக்கை மேற்கொண்ட பிறகு இப்பொழுதான ஆபாச படங்களுக்கு என்ன நான் உட்படுத்துவதில்லை, நான் பார்ப்பதில்லை. இதற்கு அடித்தளமாக இருந்தது இந்த தியானம், ஆண்டவருடைய வார்த்தை என்பதை அந்த இளைஞன் வந்து பகிர்ந்து கொள்கிறார். அப்போ ஒரு இளைஞனுக்கு அவருடைய வாழ்வு மாற்றம் பெறுகிறது என்றால் ஒருவேளை நம்ம தடுமாறலாம், ஆண்டவர் பார்க்கிறார். ஆனா முயற்சி எடுக்கிறோமா? அங்கு நினிவே நகர மக்களை போல மனம் மாறுவதற்கு, கடவுளுடைய ஆசீரை பெற்றுக்கொள்வதற்கு நான் முயற்சியை மேற்கொள்கின்றேனா? ஆண்டவர் நம்முடைய முயற்சியை உற்று நோக்குகிறார், வெளி அடையாளங்களை அல்ல. ஆகவே இந்த திருப்பலியில ஆண்டவரே எனக்கு நீ அபரிவிதமான திறமைகளை, ஆற்றல்களை கொடுத்திருக்கின்றீர், நல்ல சூழலை கொடுத்திருக்கின்றீர். இந்த உலகத்தில் நிறைய தீமையான காரியங்கள் இருக்கின்றன, எல்லாமே எதிர்மறையான காரியங்களுக்கு அழைத்து செல்கின்றன. இருப்பினும் நான் ஒவ்வொரு வாரமும் உம்முடைய கூடாரத்தை நாடி நான் வந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய பிரசன்னத்தில் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இருப்பினும் நான் தடுமாறிக்கொண்டே இருக்கிறேன். என் வாழ்வை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய அருளுக்காக நம்மையே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.